Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மை ஒய்ஃப் இஸ் ஃப்ரம் 1000 years ago சாப்டர் 7 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கும்னா, இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி ஹீரோயினுக்கு உள்ளாட வாங்குறதுக்காக உள்ளே போயிருப்பான். அது முடிச்சுட்டு வெளியே வந்திருப்பான். அது 1 hour கழித்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியே வரும்போது, ஒரு வழியாக எல்லாத்தையும் வாங்கிட்டேன். இதுதானே, இது வாங்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் எம்பரஸ்மெண்ட்டாக தான் இருக்குது. சரி, என்ன பண்ணுறது, அடுத்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அடுத்து ஒரு புக் ஸ்டோர் போகிறான். அந்த புக் ஸ்டோரில் பார்த்தா 200 ரூபாய்க்கு 2 புக்கு வாங்குறான். இந்த புக்கு பேசிக்கலி என்ன புக்குனா, ஒன்று வந்து ஹிஸ்ட்ரி புக்கு, இந்த 5000 இயர்ஸாக சைனாவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு இருக்கிற ஒரு ஹிஸ்ட்ரி புக்கும், இன்னொன்று வந்து ஒரு பொலிட்டிக்கல் புக்கு, அதாவது எப்படி வந்து சர்வே ஆகலாம், இந்த இடத்துல என்னென்னலாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அந்த மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஏற்ற லாங்குவேஜில் வந்து நம்ம ஹீரோ வாங்குகிறான். ஆக்சுவலாக இது முக்கியம் கிடையாது, இருந்தாலும் இது இருக்கிறனால சப்போஸ் அவன் ஏதாச்சும் கொஞ்சம் கற்றுப்பா அப்போ நம்ம ஹீரோ நினச்சி தான் வாங்குறான். ஏன்னா வந்து 200 ரூபா சும்மா கொடுக்க முடியுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அந்த சைடு வந்து சரி போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டோன்னே, இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டுருக்கான். அப்போ வீட்டுக்கு போகும்போது நம்ம ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே, அதாவது இந்த செக்யூரிட்டிலாம் இருப்பாங்களே, அந்த மாதிரி செக்யூரிட்டி ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. அப்போ அவர் வந்து என்ன கேட்குறான்னா, எப்போ ஷூ நீ என்னப்பா ஷாப்பிங் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அவன் தான் என்ன பொருள் வாங்கியிருப்பான்னு தெரியுமில்ல, அவன் வந்து பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிட்டு இவருக்கு தெரியக்கூடாதுன்னு ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாம் நான் போனேன், ஷாப்பிங் தான் போனேன் அப்போ நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் திருன்னு முழிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கானா. ஆமாம், எதுக்கு பண்ணி எனக்கு கால் பண்ண அப்படின்னு வந்து வாட்ச்மேன் கேட்கும்போது, அப்போ தான் நம்மளுக்கு தெரியுது இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து ஒருத்தவங்க கால் பண்ணியிருப்பாங்களே செக்யூரிட்டிக்கு, அப்போ கூட ஹீரோயின் வந்து அந்த டிவி உடச்சிருப்பாங்களா, அந்த டைம் வந்து இவருக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் கேட்குறாரு எதுக்குப்பா கால் பண்ணேன்னு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோன்னா, அதுவா அது கை தவறி தெரியாமல் கால் வந்துருச்சு இங்கே அங்கிள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கிள் நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் என்ன சாப்பிடல. அப்போ நம்ம ஹீரோ வந்து பேச்சை மாற்றிக்கிட்டு இருக்கான். நான் சாப்பிட்டேன்ப்பா, அது போக நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இங்கே இருக்கிற விண்டோஸ்லாம் நீ நல்லா சாத்தி வச்சுக்கணும். ஏன்னா இந்த மிஸ் லியான் இருக்காங்களா, அதாவது நம்ம நெய்பரில் இருக்காங்கள்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி சில திருடர்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்களாம், அவங்க வீட்டுக்குள்ளே பூந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ நைட்டு தான் அவங்க வந்து அதிகமாக வேலையை பார்க்குறாங்களா, நீ கொஞ்சம் கவனமாக இரு அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு 2 அட்வைஸ் போடாமல் நம்ம ஹீரோ ஓ அப்படியா சரி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து உள்ளே வந்ததுக்கு அடுத்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா இங்கே நம்ம ஹீரோன் ஃபெரோசியஸாக கையில் சுவாட வச்சுக்கிட்டு யாராச்சும் வந்தாங்கடா குத்தி கொலை பண்ணிடலாம் அப்படின்னு எண்ணத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உனக்கு விடிய வந்து லெசன் எடுத்தால் நீ இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு வந்து ஹீரோ வந்து கல்லாவே மாறி உடஞ்சே போயிட்டான். சரி அதெல்லாம் விட, நான் தான் சொன்னேன் இந்த இடம் ரொம்ப சேஃபாக இருக்கும்னு, ஏன் நீ இப்படி வியர்டாக ஆக்ட் பண்ணுற, கொஞ்சம் ரிலாக்ஸாக இரு, இந்த அவனுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் இதை சாப்பிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சாப்பாடை ஹீரோனுக்கு கொடுக்குறாங்க. ஹீரோனை அதை வாங்கிட்டு அமைதியாக இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அது போக உனக்கு இன்னும் கொஞ்சம் டெய்லி நெசசரி ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை பாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ நம்ம ஹீரோக்கு திடீர்னு எதுவும் பொறி தட்டுது. அப்போ வந்து ஹீரோயின் கேட்குறாங்க, ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, அதுவா நீ வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஒரு வாரியர் தெரியுமா, யங் வாரியர், அதனால் நீ வந்து எப்படி தேங்க்ஸ் சொல்லணும், ஒரு பெரிய யங் வாரியர்லாம் எப்படி சொல்லுவாங்க, தேங்க்யூ யங் ஹீரோ அப்படின்னு தானே நீ சொல்லணும், அப்படி தானே வந்து பழக்கமாக இருக்குது. ஏன் என்னை பார்த்தா உனக்கு யங் ஹீரோவில் நான் எவ்வளோ பிரேவ் வாரியராக இருக்கேன், நான் வெளியெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், இவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கேன், நீ இப்படிலாம் சொல்ல மாட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப அந்த மான்வாலே முழுகி போட எப்படிலாம் பேசுவாங்க, அந்த கதாபாத்திரத்தை மாறணும்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ரொம்ப அமேசிங்காக பேசிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு வந்து ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. சரி தேங்க்யூ யங் ஹீரோ அப்படின்னு ஹீரோன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ரெக்க கட்டி பறக்குது. அப்போ என்ன சொல்கிறான், எதுக்கு இதுக்கெல்லாம் நன்றி, இதெல்லாம் வந்து என்னோட கடமை, நான் இது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து அப்படி எதுக்கு நான் நன்றி சொல்ல சொன்னேன், அப்போ நீ என்ன என்னை கலாய்க்கிறியா அப்படின்னு ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து ஓகே வாங்க டின்னர் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா ஹீரோயின் வந்து வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறேன், என்ன இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, ஆக்சுவலாக இவங்கெல்லாம் வந்து அப்படியே மெதுவாக அப்படி டீசெண்டாக தானே சாப்பிடுவாங்க அப்படி தானே நான் பார்த்தேன். அப்போ நம்ம ஹீரோ வந்து திரும்பி அவனோட கனவு கோட்டைக்குள்ளே போகிறான். ஆனால் இவன் என்னென்னா இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனுக்கு இந்த ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, வேகமாக வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கா. சரி ஏதோ ஒன்று இந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து சாப்பாடெலாம் காலியானதுக்கு அடுத்து நம்ம ஹீரோ வந்து உனக்காக கொஞ்சம் துணி வாங்கிட்டு வந்திருக்கேன், அது போக இது சைஸ் எனக்கு தெரில, ஸோ இது எல்லாத்தையும் நீ போட்டு பாரு, நான் உன்னோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வாங்கியிருக்கேன், ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் அப்போ
வேறு ஏதாச்சும் புதுசு வாங்கிக்கலாம் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அதை பார்த்துட்டு இருக்கும்போது அது போக இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும், இதுக்கெல்லாம் வந்து எந்த சைஸு தேவையில்லன்னு சொல்லி ஒரு துணி எடுக்கிறான், அடுத்து இந்த ஷூ எடுக்கிறான், இது ஃப்ளாட்டாக இருக்கும் உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போது காமிச்சிட்டு இருக்கும்போது அது போக அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது இந்த ஹீரோயின் ஆமாம் இது என்னது அப்படின்னு ஒரு பொருள் எடுக்கும்போது அதுவும் அதெல்லாம் வந்து பேக்கில் வச்சுக்கோ, இந்த இதை வச்சுக்கோ, இந்த சில வீடியோ இருக்குது இது எப்படி போடணும் அது நீ பார்த்துட்டு நீ அப்படி போட்டுக்கோ சரியா, இது நான் வந்து எக்கச்சக்கமாக சைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ அது எது சூட்டபிள் இருக்கோ அது நீ போட்டுக்கோ சரியா, இதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. அது போக இதெல்லாம் வந்து பொண்ணுங்க வந்து பொருட்கள், அதனால் நீயே அது என்னென்னு நீயே பார்த்துக்கணும் சரியா, அது எப்படி யூஸ் பண்ணி நீயே பார்த்துக்கோ, என்கிட்டலாம் எது கேட்காது. அப்போ நம்ம ஹீரோ ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு வந்து ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல, என்னது அப்படின்னு. அதுக்கடுத்து இந்தா உனக்காக 2 புக்கு வாங்கியிருக்கேன், ஒன்று வந்து ஹிஸ்ட்ரி புக்கு, இன்னொன்று வந்து ஸ்டோரி டெல்லிங் புக்கு, இது ரெண்டும் உனக்கு எஜுகேஷனில் வந்து நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அப்படின்னு ஹீரோ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து அந்த புக்கு இது என்னது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அது போக இதில் வந்து உனக்கு ப்ராக்டிக்கல் கைட்லாம் இருக்குது, இதை யூஸ் பண்ணால் உனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதனால் இதை நீ கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அந்த புக்கை திணிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ என்ன நினைக்கிறான்னா அதுக்கடுத்து இவளுக்கு பேசாமல் கம்ப்யூட்டரோட பேசிக்கும் நாலேஜும் சொல்லி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த சர்ச் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ஒரு என்சைக்ளோபீடியா தானே, அவளுக்கு என்னென்ன தேவையோ அவள் பார்த்துப்பா. அது போக அவள் டயர்டாக தான் இருப்பாள். நான் வேறு நைட்டு தூங்கவே இல்லை, இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்தேன். இந்த மிட் நைட்டில் அந்த ஹீரோ வந்து அந்த இன்டர்வியூ அந்த இன்சிடென்ட்லாம் இருக்கும்ல அதை பற்றி சோகப்பட்டுக்கிட்டு இருக்கான். சரி ஏதோ ஒன்று அது போக உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நீ வந்து என்கிட்ட வந்து கேளு, நான் உனக்கு வந்து செஞ்சு தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வினா ஆமாம் இந்த உலகத்தில் உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஏன் ஸ்டேட்டஸா, நான் வந்து ஒரு ஃப்ரெஷ்மேனாக இருந்து அந்த கார்ப்பரேட்டில் ஒரு ஸ்லேவரியாக இருந்து இப்போ வந்து வேலை இல்லாமல் கிடக்கிறேன், இவளுக்கு நான் எப்படி சொல்கிறது, அதாவது உங்கள் இதில் அந்த இம்பீரியல் எக்ஸாமினேஷன் இருக்குல்ல அதை நான் அட்டன் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு அஃபிஷியல் கெரியராக ஆகாமல் இதாகிட்டேன், இப்போ வந்து வேலைக்காக தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயின் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வெல்த்தி ஃபேமிலியிலேருந்து வந்து ஒரு யங் மாஸ்டரா அப்படின்னு வந்து ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை இங்கே பிறக்கிறவங்க எல்லோரும் வந்து நல்லா படிப்பு அதெல்லாம் இருக்கும், அதுக்கடுத்து அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்ப்பாங்க, ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோயின் இதில் பார்த்தோம்னா இந்த படிக்கிறதே பெரிய விஷயம்ல. அப்போனா ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இப்போ இவன் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லேண்ட்லைட் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருப்பான், இவன் ரொம்ப ரிச்சு தான் அப்படின்னு வந்து ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோயின் அந்த புக்கை எடுத்து புரட்டி பார்க்குறாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, எனக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ ஒரு கொஸ்டின் கேட்குறான். என்னன்னா இது நான் கேட்குறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது, இது கொஞ்சம் கஷ்டம்தான், இதுதான் ஒரே ஒரு கேள்வி, நீ எப்படி நேற்று என் ரூமுக்கு கரெக்டாக அங்கே வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, அதுவா நேற்று ஏதோ ஒரு திருட வந்து அந்த ஹெவி ரெயினில் வந்து ஓடிக்கிட்டு இருந்தான், அவனை பிடிக்கிறக்கா வந்தேன், அப்படியே வந்து அப்புறம் இங்கே இருக்கிற இந்த வுட்ஸில் வந்து நான் தொலைஞ்சு போயிட்டேன், அப்புறம் போக்கில் அப்படியே கால் போகிற போக்கில் நான் வந்து இந்த பில்டிங்கில் வந்து ஏறி வந்தேன், அப்போ தான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா இந்த இடத்துல எந்த வுட்ஸும் கிடையாது, ஆக்சுவலாக இங்கே வுட்ஸ்னு மென்ஷன் பண்ணுறது வந்து ஃபாரஸ்ட் ஓகேவா. அப்போ ஹீரோ வந்து என்னடா அது இங்கெல்லாம் வுட்ஸு கிடையாது அப்படின்னு யோசிக்கும்போது ஆமாம் சரி நீ எப்படி போகணுன்னு தெரியல, ஸோ அதளவு நீ இப்போதைக்கு அதை பற்றி வரி பண்ணாத, ஏன்னாது ஹீரோயின் காலகட்டத்துக்கு எப்படி போகணுன்னு தெரியாமல் இருக்கலாம், அதை நீ இப்போதைக்கு வரி பண்ணாத, நம்ம இப்போதைக்கு சர்வே பண்ணுறதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, முக்கியமாக நீ ஃபோக்கஸ் பண்ணி எப்படி என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணிக்கா அப்போ நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ வந்து அது போக உனக்கு இந்த காம்பட் பவர்லாம் இருக்கா, அதாவது இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸு இந்த கையில் வந்து எனர்ஜி வரும் அப்படி இப்படி வருமே இந்த மொழிமாக்கள் அந்த மாதிரி உனக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படி ஹீரோ வந்து ஆர்வமாக கேட்குறானா. நான் வந்து சால்ட் கேங்கில் இருக்கனால நான் கொஞ்சம் பவர்ஃபுல் தான் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லும்போது என்னது அப்போனா உனக்கு வந்து இந்த ரிலேட்டிவ் பவர்ஃபுல்லாக ஏதாச்சும் பவர்ஃபுல் இருக்குமா, இந்த இன்டர்னல் மேட்டல் அதாவது இந்த எப்படி சொல்ல இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது கையில் எனர்ஜி எடுத்துக்கிட்டு அப்புறம் இந்த ஆர்ட் ஆஃப் லைட்னஸ்ஸு இந்த ஸ்வாடு வச்சு சண்டை போடுறது இது எல்லாத்தையும் உனக்கு தெரியுமா, இது எல்லாத்தையும் நீ கற்றுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ ரொம்ப ஆர்வமாக இந்த மான்வாவில் வர மாதிரி, அதாவது நீங்கள் இந்த மாதிரி மான்வா பார்த்துருப்பீங்கல்ல, இந்த மாதிரி எப்படி சொல்ல இந்த மாதிரி மொரியம்மாங்கெல்லாம் பார்த்துருப்பீங்களா, அங்கெல்லாம் எந்த மாதிரிலாம் சண்டை வந்திருக்கு என்ன வந்திருக்கு அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தாவே ஓரளவு தெரியும். ஹீரோ அந்த இதில் தான் சொல்கிறான் இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, நீ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கியா அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது போக உன்னால் எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ண முடியும், அதாவது இப்போ நம்ம ஹீரோ வந்து ஓரளவு தான் இப்போ நம்மனா நார்மலாக ஜம்ப் பண்ணலாம்னா அந்த மாதிரி அவங்க அந்த பவர் வச்சு எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆர்வமாக கேட்குறானா. அப்போது ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா
மேபி நான் அதெல்லாம் ஜம்ப் பண்ணுவேன் அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதெல்லாம்னு பார்த்தா அங்கே 4th ஃப்ளோரு, அந்த 4th ஃப்ளோரை காமிச்சு கீழே இருந்து, அதாவது ஹீரோயின் தரையில இருந்து 4th ஃப்ளோர் அளவு ஜம்ப் பண்ணுவாங்களாம். அப்போ நம்ம ஹீரோக்கு அப்படியே ஷாக்கு, என்னது அப்படின்னு இந்த சாப்டர் முடியுது. ஸோ இந்த சாப்டர் பிடிச்சி நான் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றவங்க கேட்டீங்க மற்ற மானுவலாக போடணும்னு, ஸோ அது போக போக போட்டுறேன். இது ஒன்று அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு சைடில் வேறு மானுவா போட ஆரம்பிச்சிடுறேன். கொஞ்சம் டைம் கிடைக்கணும். ஸோ என்னை ப்ளேம் பண்ணாதீங்க, நான் முடிச்சு அனுப்பிச்சி விட்றேன். ஸோ பை.